யூஎஸ்ஏ தெரியுமா? ஃப்ளைட்டில் போவாங்களே, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அங்கத்துலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ். அந்த மெசேஜை பார்த்துன்னு நெஞ்சலா குழு குழுகுன்னு லைட்டு, டேய் போடா வேற லெவல்ரா நீன்னு சொல்லிட்டு என்ன நானே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன். அதுனா நான் உங்களுக்கும் சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அந்த யூஎஸ்ல இருக்கிற அண்ணா அவரோட 38 வருஷம் லைஃப்ல ஒர்க் அவுட்டே பண்ணாதவரு ரேண்டமா இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் பார்த்து மோட்டிவேட் ஆகிறாரு. அப்புறமா அவனை ஃபாலோ பண்ணி ரெகுலரா பார்க்க அவரு இன்ஸ்பயர் ஆயிட்டு அவரு இப்போ ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. 38 வருஷம் ஆயிட்ட பிறகு. ஸோ அது வேற யாரும் இல்லை, நான் தான். நம்ம வீடியோவை பார்த்து அந்த அண்ணா மோட்டிவேட் ஆகிறாரு. அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாகுதுன்னா, அவர் எனக்கு யூஎஸ்ஏலேருந்து ப்ராக்ரஸ் அனுப்புவார். இப்போ எனக்கு டே 1 இது பண்ண, டே 45 இப்போ இது பண்ணிக்கிறேன். நான் போட்டுக்கிற பைசப்ஸ் ருட்டீன் பார்த்துட்டு அவரை பாரு தம்பி, இந்த பைசப்ஸ் இப்படி இன்க்ரீஸ் ஆகிக்குது, இப்படி சேஞ்ச் ஆகிக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அவர் அனுப்பும் போது ரொம்ப 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 சந்தோஷமாகுது. அது எப்படி சொல்றது எனக்கு தெரியல. அந்த அந்த அண்ணா சூப்பரா ஒர்க் அவுட் இதுக்கு மேல மேல பண்ணணும்னு சொல்லிட்டு கூட நான் ஒரு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு அதுதான் இன்னும் பெரிய சந்தோஷம். அதனால தான் அதுக்காகத்தான் நம்மளே வீடியோ பண்ணிங்கிறது. இந்த மாதிரி இன்னும் 2-3 பேர் லைஃப் குட்டியா நான் இம்பாக்ட் பண்ணிக்கிறேன் நான் நம்புறேன். அப்போதான் நான் ஒரு செகண்ட் யோசிச்சேன், இன்னும் ரொம்ப பேர் லைஃப் மோட்டிவேட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி அவங்களை எதனா ஒன்று லைஃப்ல பண்ண வைக்கிறதுக்கு தாக்கத்து நம்ம கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஐ மீன் லைக் அந்த ஸ்ட்ரென்த் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போதான் நான் முடிவு பண்ணேன், நம்ம ஓஜி வீடியோஸில் திரும்பி இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நாளிலேருந்து ரெகுலராக நம்மளோட ஓஜி வீடியோஸ் வரும். பழைய மாதிரி வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யோர் பாய் ஆல்வின் பென்.